அதே போல அங்க ஒரு இளைஞர் செயலாளர் இருக்கார், மாநில இளைஞர் அணி செயலாளர். என் தீரன் படை 10,000 பேர் காத்து கொண்டிருக்கின்றார். உன் தீரன் படை 10,000 பேருக்கு இந்த வேட்டுவ கவுண்ட படை 1000 பேர் போதும், 1000 பேர் போதும். சின்ன வண்ணமாக்கிடுவான். சவாலா உற சவாலே. நான் அவர்கிட்ட கூப்பிட்டு நான் அந்த இது வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதை திரும்ப பெற்றுக்கிறேன்னு நான் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. அந்த வார்த்தைகள் நான் திரும்ப பெற்றுக்கிறேன். அப்படி உங்கள் மனசு புண்படும் மாதிரி இருந்தால் அதுக்கு நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். எல்லாம் தீரன் சின்னமலை பார்த்துக் கொள்வார், அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். டேய், உங்க தீரன் சின்னமலையே எங்க முப்பாட்ட குணாளர் நாடார் தாண்டா வழி நடத்தி சென்றாரு. நாங்களா யாரு சும்பைகளா? இன்னைக்கு என்னோட குடும்பத்தை, என் ஃபேமிலி, என் ஒய்ஃபை பற்றியும் என்னை பற்றியும் கேவலமான முறையில் நீங்கள் போட்டிருக்கீங்க. நீங்கள் சொல்கிறீங்க நாகரிகமாக நீங்கள் பேசியிருக்கணும்னு கேட்குறீங்க. நான் நாகரிகமாக பேசலேன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, இல்லை உங்களுக்கு ரொம்ப மன அழுத்தம் இருந்துச்சுன்னா அதுக்காக நான் அவர்கிட்டயே கூப்பிட்டு நான் வருத்தத்தை தெரிவித்தேன். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. இதே கிரவுண்ட்ல, இதே இடத்துல இதற்கு முன்பு ஒருத்தர் மாநாடு போட்டாரே தெரியுமா? அவர் பேசுகிறார். என்ன சொல்றாரு? எங்கள் கொங்கு சமுதாயம் இங்கு அணிதிரண்டு வந்திருக்கின்றது, ஆனால் மற்ற கட்சியினர் நம்மளை ஏளனமாக பேசுகிறார், கேவலமாக பேசுகிறார், என்னை என் போஸ்ட் மேல சாணி அடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் தீரன் சின்னமலை பார்த்துக் கொள்வார், அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். டேய், உங்க தீரன் சின்னமலையே எங்க முப்பாட்ட குணாளர் நாடார் தாண்டா வழி நடத்தி சென்றாரு. வல்வரோட யாரா? ஓரி கவுண்டர் யாரு? ஓரி மன்னர் யாரு? நாங்களா யாரு சும்பைகளா? உங்க தீரன் சின்னமலையை வழி நடத்தி கொண்டு வர அந்த திப்பு சுல்தானுடன் சேர்ந்து போரிட்டு அந்த ஆங்கிலேயர்களின் கொடலை உருவி உங்கள் தீரன் சின்னமலைக்கு மாலை அணிவித்தவர் எங்கள் கொங்கு குணாளர் நாடார். வரலாறு தெரியுமா? உங்க பாட்டுல வச்சிருக்கீங்களே, நீங்க ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்கல்ல, கட்டுத்தடிக்காரன் முன்னடக்க கருப்பு சேர்வையும் பின்னடங்க வட்டப்பட்டுக்காரன் வாராண்டியோன்னு. அந்த கட்டுத்தடிக்காரன் யாருடா? சிந்திச்சு பாருங்க. அவர் தாண்டா மாவீரன் கொங்கு குணாளர் நாடார். அதே போல அங்க ஒரு இளைஞர் செயலாளர் இருக்கார், மாநில இளைஞர் அணி செயலாளர். என் தீரன் படை 10,000 பேர் காத்து கொண்டிருக்கின்றார். உன் தீரன் படை 10,000 பேருக்கு இந்த வேட்டுவ கவுண்ட படை 1000 பேர் போதும், 1000 பேர் போதும். சின்ன வண்ணமாக்கிடுவான். சவாலா உற சவாலே. நீ மைக்க பிடிச்சா என்ன வேணா பேசலாமா? அடே, நாங்களும் ஆண்டவர்க்கம்டா. நீ பொய்ய சொல்லிட்டு ஆண்டவர்க்கு தெரியுற, உண்மையாக ஆண்டவர்டா. பெண்கள் கருத்தரிக்கிறது இல்லையா, அவங்களுக்கு சரியான முறையில இங்க பாதிப்பு ஏற்படுது, சாயக்கழிவு இருக்கிறதுனால இங்க வந்திருந்தா அதெல்லாம் தவிர்த்தரலாம் அப்படின்னு அவர் ஒரு இளைஞர் அணி செயலாளர் சொல்றாரு. ஏன் வேற எதுவுமே கேன்சரு இந்த பகுதியில் இருக்கிற வேற நோய் எதுவுமே இல்லையா? அட பாவிகளா, வேற காரணமே இல்லையா? அதற்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இங்க இருக்கிற பெண் கருக்களை எடுத்து பெண் மாவட்டங்கள் இருந்து வாடகை தாய் மூலியமாக இங்கு பெண் குழந்தைகள் பெற்க வேண்டிய நிலை இருக்கின்றது என்று சொன்னார். அவர்களை கையில பாத்தீங்கன்னா மருதாணி பயங்கரமா இருக்கு. எப்படி குழந்தை பிறக்கும்? அனைவருக்கும் வணக்கம். நான் சதாநாடர் பேசுறேன். கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு மாநாட்டில் நான் ஒரு மேடையில் நான் பேசியிருந்தேன். பேசினதில் நம்ம கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியோட நிறுவன தலைவர் பொதுச் செயலாளர் திரு ஈஸ்வரன் அண்ணா அவர்களையும், நம்ம இளைஞரணி தலைவர் சூரியமூர்த்தி அவரையும் தவறாக பேசினதாக நீங்கள் என்னை ரொம்ப காலையிலேருந்து ஃபுல்லாக எனக்கு ஃபோன் பண்ணி மெசேஜஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி அவர்கிட்ட நேற்று நைட்டே கூப்பிட்டு நான் அந்த இது வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதை திரும்ப பெற்றுக்கிறேன்னு நான் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. அந்த வார்த்தைகள் நான் திரும்ப பெற்றுக்கிறேன். அப்படி உங்கள் மனசு புண்படும் மாதிரி இருந்தால் அதுக்கு நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். நீங்கள் எதையும் புரிஞ்சுக்கல. இன்றைக்கி எனக்கு தொடர்ந்து எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு 2000 காலுக்கு மேலே வந்துச்சு. என் சமுதாயம் பாதிக்கப்பட்டதுனால எனக்காக என் சமுதாயத்தை மீட்டெடுப்பு என்பதற்காகத்தான் நான் அந்த ஸ்டேஜில் என் சமுதாயத்தை பற்றி தான் நான் பேசியிருக்கேன். நாங்கள் துவண்டு கிடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு சொல்கிறேன்,
இன்னைக்கு என்னோட குடும்பத்தை, என் ஃபேமிலி, என் ஒய்ஃபை பற்றியும் என்னை பற்றியும் கேவலமான முறையில் நீங்கள் போட்டிருக்கீங்க. நீங்கள் சொல்கிறீங்க நாகரிகமாக நீங்கள் பேசியிருக்கணும்னு கேட்குறீங்க. நான் நாகரிகமாக பேசலைன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, இல்லை உங்களுக்கு ரொம்ப மன அழுத்தம் இருந்துச்சுன்னா, அதுக்காக நான் அவர்கிட்டயே கூப்பிட்டு நான் வருத்தத்தை தெரிவித்தேன். மன்னிப்பு கேட்குறதுன்னு நான் சொல்லிட்டேன். அவரும் வந்து சொல்லிட்டாரு. அடுத்த பொதுக்கூட்டத்துலேயும் நீங்கள் பேசிடுங்கன்னு சொன்னார். அதுக்கும் சரின்னு சொல்லி பேசியிருந்தேன். எல்லாத்துக்கிட்டையும் நான் கூப்பிட்டு பேசியிருந்தேன். இதுக்கு நீங்கள் ஒட்டுமொத்த உங்கள் கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற கவுண்டர் சமுதாயத்திற்கு வந்து உங்களுக்கு இது மன வருத்தத்தை கொடுத்துச்சுன்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் எங்கள் சமுதாயத்தை பற்றியும் உங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நான் பேச விருப்பம் இல்லை. என் சமுதாயத்தை நான் இழிவுபடுத்த விருப்பம் இல்லைங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே போல் எங்களோட குடும்பத்தை பற்றி நீங்கள் போடுறத தயவு செஞ்சு நீங்கள் நிப்பாட்டிக்கங்க. இது வந்து எனக்கு ரொம்ப வருத்தத்தை தருது. இது இந்த அளவுக்கு நீங்கள் பேசுவீங்க நான் எதிர்பார்க்கல. தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க இந்த பகுதியில் அதிகப்படியாக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் மெஜாரிட்டி நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நீங்களும் நாகரிகமாக நடந்திருக்கலாம். ஒரு மேடையில் பேசினதை நீங்கள் எங்கள் ஒய்ஃபெல்லாம் பேசி திட்டி போட்டதெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. அதுவே மன உளைச்சலுக்கு எனக்கு ஆகுது. நான் மிகவும் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். உங்களை பற்றி, உங்கள் சமுதாயத்தை பற்றி, ஈஸ்வரனை பற்றியோ இல்லை சூரியமூர்த்தி அவர்களை பற்றியோ நான் தவறாக பேசியிருந்தா அதை நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த வார்த்தைகளை நான் திரும்ப பெற்றுக்கிறேன். அதே சமயத்தில் இனிமேலும் நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளாதீங்க. என்னை கூப்பிட்டு திட்டுறதோ என் குடும்பத்தை பற்றி பேசுகிறதோ பேச வேண்டாம். நன்றி, வணக்கம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.